சரி சார், இப்ப இந்த ஜியோவ ரத்து பண்ணியிருக்கார்ல, அந்த ரத்த திரும்பப் பெறுவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? தமிழ்நாடு அரசு என்ன மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு? அதாவது முதல்ல இந்த வழக்கை லார்ஜர் பெஞ்சுக்கு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு அனுப்பி எந்த தீர்ப்பு சரி என்பது குறித்து தீர்மானிப்பதற்கு அனுப்பணும். அதான் இமிடியேட்டா பண்ண வேண்டிய உடனடியாக செய்ய வேண்டிய அணுகுமுறை. 2வது நிரந்தரமா என்ன என்பதை பொறுத்தவரை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் அமைத்து அதுல பேக்வர்ட் கமிஷன் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி இந்த பழைய சட்டநிலை 1994 ஆக்ட் அதுல வந்து ஜிஓஸ் 2000 ஆக்ட் ஜிஓஸ் அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க தீர்ப்பு எல்லாவற்றையும் பரிசீலித்து ஒரு சரியான ஓய்வு பெற்ற நீதிபதி சட்ட வல்லுநர்கள் எல்லாம் கலந்து அதற்கப்புறம் பேக்வர்ட் கமிஷன் ரிப்போர்ட்டை வாங்கி ஒரு முடிவெடுத்தா அது உறுதியாக இடஒதுக்கீடை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. அது ஒரு பெரிய வேலை தான். ஆனாலும் அந்த வேலையை செய்வதற்கு தயங்கக்கூடாது. அதே போல் நீதிமன்றங்கள் அரசின் கொள்கை விவகாரங்களில் அத்துமீறி தலையிட்டா அதையும் கண்டிக்கணும். சட்டப்பேரவையில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றணும். ஒரு யார் எந்த பிரிவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது என்பதை தீர்மானிக்க வேண்டிய இடம் என்பது சட்டப்பேரவை, அரசாங்கம். அதுதான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நீதிமன்றங்கள் எந்தவித சட்ட நியாயங்களும் இன்றி அத்துமீறி தலையிட்டால் சட்டசபையில அதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பாராளுமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும். இப்படி எல்லாம் செய்யாம இருந்தா ஒரு தீர்வும் வரப்போறதில்லை. அதை தாண்டி மக்களிடம் இயக்கமாக கொண்டு சென்று மக்கள் களத்தில் இறங்கி கேள்வி கேட்கணும். அப்ப கேட்டால்தான் எல்லோரும் அதுக்கு பதில் சொல்லும் நிலை என்பது உருவாகும். அதான் தீர்வு. தமிழ்நாடு அரசு என்ன விஷயங்களை மேற்கொள்ள போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நிச்சயம் உங்களுடைய நேர்காணலுக்கு நன்றி சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.